ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் லைவ்லையும் கமெண்ட்லையும் ஹேர் க்ரோத்துக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் தான். பெப்பர், பிளாக் பெப்பர் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஈஸிலி நம்ம வாங்க முடியும். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பவுடராக எடுத்துக்கோங்க. குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் நிறைய போட்டிருக்கேன். உங்ககிட்ட காமிக்கும் போது ஒரு ஸ்பூன் காமிச்சிருக்கேன். இது கூட விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 months வரைக்கும் இதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இது கூட 2 விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் இ கேப்சூல் போட்டோன்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத்து. அதுக்காக தான் இதை அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டிங்க ஓவர் நைட் அப்படின்னா இது நல்ல பெப்பர்லாம் வடிஞ்சு எண்ணெய் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் கேஸ்டர் ஆயில் வந்து தேங்காய் அளவுக்கு ரொம்ப இலகுவாக லைட் வெயிட்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஈக்குவல் குவான்டிட்டி கோகனட் ஆயிலும் அது கூட இந்த பெப்பர் ஆயிலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மசாஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களால் முடியும்னா நீங்கள் கேஸ்டர் ஆயிலை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் கோகனட் ஆயிலோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளால் மசாஜும் அப்போ தான் பண்ண முடியும். அண்ட் இதை நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி அதுக்கு பிறகு குளிக்கக்கூடாது. பிகாஸ் விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மினிமம் 45 minutes இல்லைனா 1 hour வரைக்கும் ஹேரில் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களோட ரெகுலர் ஷாம்பு வச்சே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சீயக்காய் வீட்லேயே மேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. சரி அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சு கஞ்சோட ஆட் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது ஷாம்புவோட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் இதை மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இங்கே முடியுது. பாய்.